எவனாயிருந்தா எனக்கு என்ன? நாங்கள் மர்மம், நாங்கள் வலிமை, அவர்கள் விளம்பர சதகாவை எதிர்த்து நிற்போம். என்னை பிடிச்சா அப்படி என் முடியை கூட முடியாது. நாம் ஒன்று பருவம், நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன். ஒரு நாய்க்கு எல்லா கேரியன் ஒன்று செய்தாலும் ஒரு புண்டை செய்ய இயலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. பெரிய பவல் கொள்ளி ஒன்று நடந்திருக்கு மை மக்களே, பெரிய பவல் கொள்ளி உண்டு. இந்த போஸ்ட்டை நல்லா பாருங்கள். பார்த்து முடிஞ்சோன்னு எனக்கு பேசுகிறதுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு முந்தைய எங்களோட ஃபாலோவர்ஸ் 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த போஸ்ட்டை பார்த்து எங்களுக்கு அனுப்பின ஆடியோஸை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. கடைசியில் நான் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பதிவு நான் NKKNக்கு நான் இதை பதிவு செய்தேன். இந்த ஆடியோவை கட்டாயம் இதை உங்களோட வீடியோவில் நீங்கள் சேர்த்துக்கங்க. ஏன்னு தெரியுமா, இவன் ஒரு லாஸ்ட்டாக ஐஸ் லெப்பு அப்படி தான் நான்டா சொல்கிறேன். ஐஸ் லெப்பு ஐஸ் அஸ்லம் பண்ணுறவன் லாஸ்ட்டாக ஒரு பேஜில் போஸ்ட் ஒன்று போட்டிக்கிறான். ரவுலத்துல் உலமா மதரசாவில் உள்ள ஸ்டாஃபுக்கு அப்படின்னு சொன்னால் மௌலவிமாருக்கு ஸ்டாஃபுக்கும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு வந்துச்சா. இதை பற்றி போட்டு ஏன்னா நான் அவன்கிட்ட பேஜில் நான் அவனுக்கு மிச்சம் நான் லைக் பண்ணிக்கிறேன், பாராட்டியெல்லாம் போட்டிக்கிறேன் அவன்கிட்ட செயல்களுக்கு. ஆனால் சில விஷயங்கள் மூலமாக நான் அவனை உண்மையிலே நான் அவனை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அவனுக்கு சில விஷயத்தில் நான் அவனுக்கு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சிக்கிறேன். பேட்னு சொன்னால் சமூகம் சிந்திக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வச்சிக்கிறேன் அவனுக்கு. காரணம் என்னென்னு சொன்னால் இவன் இப்படி ஒவ்வொரு அமௌண்ட்டாக பப்ளிசிட்டியாக சோசியல் மீடியாவில் போடக்கூடிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி அவன் இருக்கிற அந்த மதரசாவில் ஒரு மெம்பராக ஆகிக்கிறன்றதுக்காக வேண்டி விளங்கிச்சா 5 ஸ்டாஃப்னு சொல்லி போட்டிக்கிறான். இந்த 5 ஸ்டாஃப் யார் விளங்கிச்சா? இந்த 5 ஸ்டாஃபுக்கும் இவனை ஒவ்வொரு அமௌண்ட்டாக பிரிச்சுக்கிறான் சதக்கவாண்டு. ஏன் மக்களே இந்த மாதிரி பப்ளிசிட்டியாக இதை சோசியல் மீடியாவில் போட்டு இது மாதிரி செய்யணும்? ஏன்ற கேள்வி அதுதான். இதெல்லாம் போடக்கூடாத விஷயங்கள். இதெல்லாம் ஊரால் அவங்க தீர்மானித்து ஊரால் பள்ளி மூலியமாக பள்ளி நிர்வாகத்தின் மூலியமாக அவங்க ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு ஊர் மூலியமாக இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். ஒவ்வொரு அமௌண்ட்டு இவன் நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டாஃபுக்கு 1வது ஸ்டாஃபுக்கு 1 லட்சம், 2வது ஸ்டாஃபுக்கு 50,000, 3வது ஸ்டாஃபுக்கு 20,000 இவன் யார் இதெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு? ஊரில் புத்திஜீவிகள் இல்லையா, படித்த அறிவு புத்திசாலிகள் இல்லையா, ஊரில் இருக்கிறவனு கிறுக்கணிகளா? நீங்களே சோறு தின்னீங்களோ இல்லை பண்டி பீயை தான் தின்னுதீங்களாடா நீங்களே? இவன் என்ன அடாத்துல செஞ்சுக்கிட்டு போகிறான் இவன்? கொஞ்சம் யோசிங்கடா வாப்பா. ஊரையே விற்கிறான். ஊரே விற்று ஸ்ரீலங்கா முஸ்லீம்களே சமுதாயத்தை காட்டி கொடுக்குறான். மக்களே இந்த மாதிரி விஷயத்துக்கு யாருமே எவ்வங்களுமே இவனுக்கு காசி அனுப்ப வேணாம். ஏன்னா இது இவன் சாக்கில் போடுறதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட். ஏன்னா இவனுக்கு இப்போ வார வருமானம் குறைஞ்சிட்டு நல்லாவே குறைஞ்சிக்குது. அதனால் இவன் இப்போ இவனுக்கு ஒன்றுமே செய்யலாம். இவன் ஒவ்வொரு ஊராக தேட பார்க்குறான். அதனால் ஒவ்வொரு ஊராகவும் இவனுக்கு போக இயலாம். ஏன்னா இவன்கிட்ட அந்த வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் முழு உலகத்துக்கும் இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கும் விளங்கிட்டது. அதனால் யாரும் இவனை கிட்ட எடுக்கிறாங்க இல்லையா? இவன் அந்த மாதிரி ஒரு கிருமி வைரஸ். அதனால் மக்கள் யாருமே இவனுக்கு இந்த விஷயத்தில் காசி அனுப்ப வேணாம். இதை நீங்கள் சிந்திங்க. நீங்கள் அனுப்புறது உங்களோட இஷ்டம், உங்களோட காசி. ஆனால் கொஞ்சம் சிந்திங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணி இந்த மாதிரி இது ஊரால் கொடுக்க வேணும் கலெக்ஷன் பண்ணி மக்கள். இதெல்லாம் இவன் பப்ளிசிட்டியாக ஃபேஸ்புக் பேஜில் போட்டு இதெல்லாம் இதெல்லாம் என்ன மாதிரி கொள்ளையடிக்கிறான் இவன்? இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் நூதன திருட்டு. ஏன்னா நவீன உலகத்தில் இது மாதிரி நூதன திருட்டு செய்தவன் நான் நினைக்கிறவன் விரல் விட்டு எண்ணக்கூடியவன்லே இவன் தான் 1வது கேட்குறான். மக்களே அவதானம். எனக்கு யாருமே இவனுக்கு காசி அனுப்ப வேணாம். ஏன்னா இவன் இவ்வளோ காலமும் நீங்கள் அனுப்புகிற காசி ஆளதான் இவனும் இவன் குடும்பமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவன் தெரியுமா, இவன் குடும்பத்துக்குள்ள செலவு தெரியுமா? மாதத்துக்கு இவன் குடும்பத்துக்குள்ள செலவு 2,20,000 மட்டும் போகுது. ஏன்னா அவங்களோட ஊர் மூலியமாகவே அவங்களோட வீட்டோடு இருக்கிற ஒரு ஆள் மூலியமாகவே எனக்கு தகவல் நினைச்சா. அதனால் யாருமே இவனுக்கு காசி அனுப்புவேன்னு இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஏன்னா இவன் முஸ்லீம்களையும் எல்லாத்தையும் எல்லா ஊர்களையும் நடக்குது. எல்லா ஊர்களையும் நோம்பாயினா சதக்காவா ஏதாவது கொடுக்குறாங்க. ஆனால் இது மாதிரி பப்ளிசிட்டி பண்ணியா கொடுக்குறாங்க? அவங்கவுங்க ஊரில் கலெக்ஷன் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இது பப்ளிசிட்டி பண்ண கொடுக்க காரணம் என்ன? இவன் வருமானம் இல்லை இல்லைங்கச்சா. அதனால் இது மாதிரி பண்ணினா ஒரு அமௌண்ட் வரும். இப்போ யாராக இருந்தாலும் இவன் போட்ட அமௌண்ட் கிட்டத்தட்ட டோட்டல் ஒரு 5 லட்சம் வைப்போமே. அப்போ அனுப்புவாங்க ஒரு 10 லட்சம்.
இவன் சொல்லுவானா 5 லட்சம் தான் வந்துட்டுது, அனுப்ப வேணாம் இவன் ஃபேஸ்புக் பேஜில் இவன் போடுவானா? போட மாட்டான். அனுப்புகிறவங்க அனுப்பிட்டு தான் நிற்பாங்க. அப்போ இவன் அமௌண்ட்டை தாண்டி வரும்போது இவன் இருக்கிற சல்லையில் இவன் அடிச்சிருவான். இவன் அப்படிப்பட்டவன். அதனால் மக்களை உஷார், யாருமே இவனுக்கு காசி அனுப்பும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடே மண்டபத்திலே ஜங்கி மூதாண்ட முதல் வாரிசு ஹர்ராங்குட்டி வீணா போன விந்துக்கு பிறந்தவனே, அடே உனையம்மாய் கேவல கெட்டவன் இல்லைடா. உனையம்மாய் இந்த உலகத்தில் கேவல கெட்டவன் இல்லை தெரியுமா? நீ இந்த மதுரசா புள்ளையில காட்டி காட்டி பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த இப்போ உனக்கு வருமானம் வரது இல்லை, ஃபுல்லாக டவுன். இப்போ நீ நினச்ச மாதிரி உனக்கு ஒன்றுமே கிடைக்குது இல்லை, உனக்கு டோனஸே இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாய், புதிய ட்ரெண்ட் ஒன்று உருவாக்குறாய், இந்த உலமாக்களுக்கு சதகா கொடுக்கணும்னு சொல்லி. அடே நீ எப்படிட்டா நீ இப்போ இந்த ஆளுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், அந்த ஆளுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும். ஏன் கலிலும் உனக்கு அம்ஜதும் வந்து சொம்பு தூக்குற சுற்றிமா, உனக்கு பக்காளி வேலை செய்கிற சுற்றிமா, உனக்கு 1 லட்சம், மற்றவங்களுக்கு 50,000. ஆடா கேவல கெட்டவனே, இதுக்கு பக்கம் நஞ்சை குடிச்சு சாவுடா தெரியுமா? உண்மைக்கு நீ எல்லாம் பிறந்த இந்த உலகத்தில் வேஸ்ட் தெரியுமா? ஒன்றோ பொம்பளையை வீடியோ எடுத்து போடுவாய், இல்லாட்டி புள்ளையில வீடியோ எடுத்து போடுவாய். ஒன்று விட்டு புள்ளையிலேயும் ஒன்று விட்டு பொம்பளையும் எடுத்து போடேடா, அதுக்கு பார்க்க நல்ல பிஸ்னஸ் ஆகும். அப்படியே ஒன்று வீட்டில் தின்றதையும் உன்னோட பொண்டாட்டி உடுக்கிற உடுப்பும் உன்னோட பொண்டாட்டி உள்ளு கொடுப்பும் இவனொத்தன் சொத்துடாது. வெக்கம் கெட்ட ஹர்ராங்குட்டி, உன்னையம்மா கேவல கெட்டவன் நான் கண்டில்லடா. வெக்கம் கெட்ட மரிசி மூதேவிடா நீ. உண்மைக்குண்டா மரிசியை போட்டு 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 பானியை போட்டு கழட்ட பார்த்தாய். இப்போ எல்லாம் உஷார் தானே, இப்போ காயிடாய். இப்போ உனக்கு கொழும்புக்கு போய்ட்டும் வியாபாரம் செய்யலை, உனக்கு கொழும்புக்கும் போயிடலாம். மத்திய வித்யாலயம் போன படம் தோத்து. இப்போ நீ புதிய இடம் ஒன்று தேடு. ஓட்டமாவாடி பிளான் அடிச்சு வச்சுருந்தா எனக்கு அதுவும் இல்லாமல் போயிட்டு இப்போ அடி நீ எலுமான மட்டும் செய். உனைய தாக்கி கொண்டு தான் இருப்பாங்க எல்லாரும். ஏன்னா நீ செய்கிறது நலவான விஷயம் இல்லை. நீ சதக்கா செய்யணும்னு சொன்னால் ஓட சல்லியில் கொடுடா, நீ சம்பாதிச்சு கொடுடா. வக்கில்லாத வேசாமோனை மற்றவனோட சல்லி எடுத்து கொடுக்குறாய், கேவல கெட்டவன். இதுக்கும் உனக்கு ஏசி வேலை இல்லைடா, நீ திருந்துறல்லே. திருந்தா ஜம்மது சொல்லி வேலை இல்லை. மக்களே இவனுக்கு சல்லி அனுப்பவானாம், இவன் கல்ல ஒன்றா நம்பர் கல்லன். இவனை போல் கேவல கெட்ட கல்லன் ஒன்று இல்லை. சின்ன பச்சை மதுரைவில் காட்டி காட்டி பிச்சை வாங்குற நாசமாக போனவன் இவன். அது சொல்லி மக்களே இவனுக்கு இதுக்கு போகிற சல்லி அனுப்பி வானம், இவன் பேஜில் வீடியோஸ் பார்க்கவும் வானம். இவன் நம்ம கேவல கெட்டவன் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். மை மக்களே இதை கொஞ்சம் பாருங்கள். காணக்கண் கோடி வேண்டும். இந்த கொடூரத்தை பாருங்கள், இந்த மொள்ள மாதிரித்தனத்தை பாருங்கள், இந்த பித்தலாட்டத்தை பாருங்கள். நோம்பு வந்தால் பள்ளிக்கு வெள்ளை அடிப்பாங்க, இவனோட கொள்ளை அடிக்கிறாங்க. ஏண்டா அடித்ததெல்லாம் பத்தாதாடா? மௌலிமார்க்கு 1 லட்சம் 50,000 எல்லாம் கொடுக்கணுமா? ஏன் மாதம் பீஸ் எடுக்கிறீங்க தானே, அதில் எடுக்கலாவா? சவர் சாப்பாடுண்டு அதுக்கு 30,000, இஃப்தார்ண்டு அதுக்கு 35,000, எக்ஸ்ட்ராவாக நைட் சாப்பாடுக்குண்டு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா ஃபீஸ் தள்ளி வேறு அங்கிட்டுக்கு. இப்போ நோம்பதியாவா 1,50,000? என்னடா இது பெரிய முள்ள மாதிரித்தனமாக இருக்கு. இது உங்களுக்கே நியாயமாகிதாடா? இன்னும் எவ்வளோடா எடுக்க போகிறீங்க? நான் கேட்குறேன், வெக்கம் இல்லையாடா? ஸ்ரீலங்காவில் எந்த மதரசாலாவுசம் நடக்குதாடா இதெல்லாம்? அந்த மெனிக்க மீதியாலையில் உள்ளவங்களுக்கு கண் இல்லையா? நான் கேட்குறேன், ஆம்பளாடா நீங்கள்? இது வரைக்கும் நான் செய்யாதது ஒன்று உங்களுக்கு செய்ய போகிறேன். அடே போதாதாடா உங்களுக்கு அடித்தது? இதுக்கு மேலேயும் எதிர்பார்க்குறீங்களாடா? இது என்னடா பகல் கொள்ளையாக இருக்கு? 1 லட்சம் போதுமா அம்ஜத்துக்கு? ஏன் கேட்குறது தான் கேட்குறீங்க? ஒரு 10 லட்சம் போட கேட்க வேண்டியது தானே? இழிச்ச வான்வல் ஈக்கிறாங்க, அனுப்புவாங்க. என்ன பிள்ளைகளை காட்டுங்க. நீங்களாம் என்ன மக்களை பைத்தியக்காரன்னு நினச்சிக்கிறீங்களாடா? காட்டருமைக்கு பிறந்தவங்களே உண்மைக்குண்டா. இதே மாதிரி வேலை செய்கிறதால நீங்கள் குறைஞ்சதுடா 150 வருஷம் வாழ்வீங்க, 60 வருஷம் நல்லா வாழ்வீங்க. ஆனால் மற்ற 90 வருஷம் தானே பெட்டில் இருந்து கொண்டு மூத்திரமெல்லாம் அதில் போயிட்டு இழுத்து 150 வயசு வந்த பிறகு தான் நீங்கள் சாவீங்கடா. இதுதான் என் சாபம் உங்களுக்கு. நாசமாக போன நாதாரிகளா, வெக்கம் கெட்ட வெளில பண்ணிங்களா? மூலயமா ஆள்வெல்லாம் தான்டா நல்ல மூலயமாருக்கும் கெட்ட பேர் வருது. நீங்கள் செய்கிற இதே மாதிரி வேலையால் தான். அடே நாய் வேலையே எப்படிடா உங்களுக்கு மனசு வருது? சதக்கான்ற பேரில் இப்படி ஃபேஸ்புக்கில் போட்டு பிச்சை எடுக்கிறீங்களேடா. இதுக்கு முந்தி எடுத்ததெல்லாம் போதாதாடா? இதை விட நல்லண்டா பொம்பளை காக்குஸ்க்கு தண்ணி வைங்க, தண்ணி. வட்டி சல்லியாக கொண்டு வந்து டொய்லெட்டை கெட்டினேன். எப்படிடா மனம் வருது உங்களுக்கு இதே மாதிரி செய்கிறதுக்கு? நல்ல பசந்தாக போட்டிக்கிறேன். 1 லட்சம் 50,000 யாருக்கு ராஜா இந்த சல்லி? சரி அதெல்லாம் மௌலியமார்க்குன்னு வச்சுக்குவேன். இதில் ஒன்றும் கமிஷனே வராதா? அடிப்பாய். இதுலேயும் உனக்கு 100க்கு 30 இருக்கு. எல்லாத்தை விட கூட எடுக்க போகிறதே நீ தான். மக்களை இப்போ விளங்குதா நாங்கள் ஏன் ஆரம்பத்துலேருந்தே இதை தடுத்து கொண்டு வந்தேன்? இவனுக்கு இது இல்லாமல் ஏலா கஷ்டம். மக்கள் அனுப்ப அவனோட மனிதாபிமானத்தை வந்து இவனோட வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அல்லாக்கா வேண்டி அவங்க செய்கிறாங்க, ஆனால் அவங்க செய்கிறதுலேயும் பலன் இல்லாமல் போகுது. இவன் சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுத்து போடுறதால அவங்க கொடுத்ததுக்கும் பலன் இல்லாமல் போகுது. இதான் இஸ்லாத்தில் சொல்லியிருக்கு, இப்படி பிச்சை கேளுங்க, சதக்கா கேளுங்க, வீடியோ போட்டு போஸ்ட் பண்ணிட்டு. எங்களோட முஸ்லீம் சமுதாயத்துக்கே இந்த மண்டை பஜ்லி பெரிய ஒரு கேவலம்.
அன்றைக்கே உங்களோட வாப்பா மண்டை பஜ்ஜிலி அந்த நாசமாக போனவன் 50 ரூபாயோட கொண்டை மொண்டு போட்டிருந்தா இல்லாட்டி ஒரு லஞ்ச் ஷீட் ஒன்று போட்டிருந்தாலும் சமுதாயத்துக்கு இப்படி ஒரு நாய் ஒன்று பிறந்திக்க மாட்டான். சும்மா எங்களையும் பாவத்தாளி ஆக்குறீங்க. நாங்கள் கேட்க போயிட்டு தான் இப்படி அவசரம் அடங்கிக்கிறீங்க. இல்லாட்டி இன்னும் ஆடுவாய் உண்டு உச்சக்கட்டத்தில் வந்திக்கும் உண்டு ஆட்டம் இல்லை. கடைசி மட்டும் ஒன்று கன்ஃபார்மாக விளங்குது. உழைச்சி தின்னா உங்களுக்கு ஐடியாவே இல்லைனா இப்படி போஸ்ட் போட்டு பிச்சை கேட்குறதே வேலையாக போச்சு. இதே பொழப்பாக போச்சு உங்களுக்கு. சரியான மனக்கவலையில் பேசி கொண்டிருக்கிற மக்களே, ஸ்ரீலங்காவில் எந்த மதரசாலையும் இதே மாதிரி அட்டகாசம் நடக்கிறதே இல்லை. ஏண்டா அந்த மதரசாலையெல்லாம் ஒரிஜினல் மௌலவிமார்கள் இருக்கிறாங்க. இந்த மதரசாலை தான் டூப்ளிகேட் மௌலவிமார்கள் இருக்கிறாங்க. பாவத்தை செஞ்சு பிச்சை கேட்டுட்டு இதுக்கு பேர் சதக்காண்டு பேர் வேற வச்சுட்டீங்களாடா. உங்களே மாதிரி நாய்கள் இதே மாதிரி செய்கிறதால தான் மிச்சம் கஷ்டப்படுற ஏழைகளுக்கும் அந்த ஜக்காத் சரியாக போய்ட்டு செய்கிறது இல்லைடா. உங்களே மாதிரி புரோக்கரிக்கு போய்ட்டு தான் சரியாக கஷ்டப்படுறவங்களுக்கும் அந்த சதக்கா போய்ட்டு செய்கிறது இல்லை. பொணம் தின்னி நாய்வலா உங்களுக்கு ஏசுறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லைடா. என்னோடய முஸ்லீம் சமூகத்திட்ட நான் கேட்குறேன் ஒரு சின்ன வேண்டுகோள். இவன் இதே மாதிரி ஆள் வலிக்கிற நேரம் அந்த மதரசா அந்த பிள்ளைகள் எப்படி முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரும் சொல்லுங்கள். நல்ல வழியில் வளருமா அந்த பிள்ளைகள்? கோவத்தில் பேசுகிறேன். நான் நல்லது சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. அந்த நல்ல முறையிலையும் அந்த பிள்ளைகள் வளராது. அல்லாஹ் காப்பாற்றிக்கொள்ள இவன் வழியுமா ஆள் வலிக்கம் காட்டும். கடைசியில் இவன் வழியை தான் ஃபாலோ பண்ணும் அந்த பிள்ளைகள். அதனால் என்னோடய முஸ்லீம் சமுதாயம் தான் யோசிக்கணும். இதே மாதிரி ஆள்களை இன்னும் பிக்கப் பண்ணி விட்றதா இல்லாட்டி இவனை அடியோடு நிப்பாட்டுறதா. நோம்ப வச்சு இப்படி சம்பாதிக்கிறீங்களேடா நீங்களாம். நாசமாக அழிஞ்சி அறவாக போகிறீங்களா. இதே என் பதுவம். மக்களே, கடைசியாக இந்த மண்டை பஜ்ஜிலி மனசி மூதேவி மயிறு புடுங்கி பேஜ்லேருந்து ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வார்த்தை சூசன வார்த்தை தான். ஆனால் அந்த சொன்ன வார்த்தையெல்லாம் இவனுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தும். குடும்பத்துக்கு செலவுக்கு ஒரு 2-3 ரூபாய் கொடுத்து தேவையான சாமானம் வாங்கி கொடுத்து இவ்வளவு நாள் ஆக்கி கொடுத்தேன். திடீர்னு சொல்றேன் சோத்துல பண்டி இறைச்சி போட்டேன்னு சொன்னா பயந்துடுவீங்களா? ஆட்டு இறைச்சி போடல பண்டி இறைச்சி போட்டேன்னு சொன்னா சரி என்னதுக்கு தெரியுமா? எனக்கு நன்மை தேவையில்ல. ஒரு நன்மை வல்லாயில சொல்லிட்டு ஒரு துளி நல்லடா எனக்கு. மண்டு பஜலே உனக்கு நான் சூத்தடிப்பேன். நீ ஒரு வியாச புல்ல கல்ல நாய் ஒட்டி உண்டே வாப்பா ஒரு ஜங்கி கல்ல. நீ ஒரு நாய்க்கு பொறனா நாய். நீ சொன்ன யோசம் இல்லடா பொன்ன நாய். ஆசியா ஃபஸ்ட்லா உங்களே சூது நான் தமா வன்னுடைய வாப்பாவுக்கு ஜான்கி வாசம் வீசும். இல்லடா நீங்க நம்மள படிச்ச ரப்போன்றத உண்மையானவனாவே இருந்தா உண்மையானவனாயிட்டாடா. அல்லான்றத உண்மையானவனாயிட்டாடா. இல்லாட்டி நான் இப்ப எனக்கு வார பேச்சு இல்லடா. நான் அல்லாஹ் நம்ப மாட்டேன்டா. பிலீவ் பண்ண மாட்டேன்டா. இது ஒரு வார காலத்துல உண்மைடா. அப்ப என்னத்தடா புடுங்குவீங்க? என்னத்தடா புடி? சத்தியமாடா நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. படிச்ச ரப்ப பிலீவ் பண்ண மாட்டேன்டா. மார்க்கத்தை பிலீவ் பண்ண மாட்டேன்டா. தெரியுமா? நான் பிலீவ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு தேவையே இல்லை இந்த மார்க்கம். உண்மையை சொல்றேன். சிறுக்கா பரவாயில்லடா இந்த பேச்சு. சிறுக்கா போயிட்டு போட்டுடா. என்னடா எனக்கு போகுது? நீ ஒரு நாய்க்கு நீ சொன்ன யோசம் இல்லடா பொன்ன நாய். ஆசியா ஃபஸ்ட்லா எல்லா கேரியன் ஒன்று செய்தாலும் ஒரு புண்டை செய்ய இயலாம். मुस्लिम